ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் ரொம்பவும் சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். குயிக்காக செய்யலாம், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்குங்க. இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வைக்க வேணாம், லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த கடலை மாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ண பிறகு இது எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு அது கூடவே பட்டர் வெண்ணெய் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா இந்த மாதிரி எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லைனாலும் நம்ம இதை அப்படியே செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ளேமை ஆஃப் பண்ண பிறகு இது நல்லா கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ இது கூடவே பவுடர் சுகர், நல்லா பவுடர் ஆக்கின சுகர் ஒரு 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா கையிலேயே மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கெட்டிமாக இருந்தாலும் நல்லா உதிர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ நாம் இதை லட்டாக பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் நெய் ஆட் பண்ணி கூட நீங்கள் லட்டு பிடிச்சிக்கலாம். எதுவும் வேண்டான்னா நல்லா இப்படி நீங்கள் நார்மலாகவே லட்டு பிடிக்கலாம். இது கொஞ்சம் மாவு நல்லா உதிரியாக இருக்கும், பவுடர் மாதிரி. அதனால் நல்லா இறுக்கி பிடிச்சி லட்டு பிடிங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக லட்டு ஷேப் வந்துடும். ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். சிம்பிளாகவும் இதை ரெடி பண்ணிடலாம். ஈவினிங்கில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 டேஸ்க்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு வச்சுட்டு ஈவினிங்கில் ஒரு 2 லட்டு எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா கூட நல்லா வயிறு ஃபில்லப்பும் ஆகும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லா லட்டுமே பிடிச்ச பிறகு இதுக்கு மேலே நான் இன்னைக்கு பவுடர் சுகர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். இதை நல்லா பவுடர் சுகர் போட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு பார்க்கும்போதே அது பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி பவுடர் சுகர் மேலே நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை ஃப்ரூட்ஸை மேலே ப்ரெசன்டேஷனுக்கு வச்சுருங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு மேலே பவுடர் சுகர் ஸ்ப்ரிங்கிள் பண்ண வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு ப்ரெசன்டேஷன் பண்ண வேணாலும் நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.